பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போல. காதல் திருமணம் செய்ய முடியாது. அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு. இப்போ அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு. காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. எம்பிசி ஒரு பிசி ஒத்துக்குறாங்க, ஒரு எம்பிசி எஸ்சி பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. கஷ்டமா இருக்கு. சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க. இடத்துல என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்கன்னு கிடையாது, பசங்க எல்லா இடத்துலையுமே ஒரு இதை வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் அத்தியா சார். வணக்கங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள். ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு. சூழல் இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்லை மாமியாரவே இருக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் கிராமத்தில் கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் விரும்பல? நீ கேட்கறதுக்காக மனசுல உள்ளதை ஓப்பனா. நான் கிராமத்து பொண்ணு, அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறதுனால நகரத்து பையன் நல்ல பையன். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. கிராமத்தில் கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னா எதை நினைச்சாலும் பயமா இருக்கு. சரி, என் கெரியர் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. கெரியரை நினைச்சா பயமா இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்சிருக்காங்கிறது என்ன பொறுத்தவரை போதும் சார். உங்க அக்காக்கு பிடிச்சிருக்கா, உங்க மாமா பிடிச்சிருக்கா, அப்பதாக்கு பிடிச்சிருக்கா, அப்பதாவோட அம்மா பிடிச்சிருக்கா. கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்டான பசங்களாம் இருப்பாங்க சார். ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். எனக்கு வந்து 23, எனக்கு பாக்குற எல்லாருமே 28, 29, 30, அதுக்கு மேல ஏஜ்டான பசங்க அந்த மாதிரி தான் வராங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, என்ன ஏஜ் இருந்தா, எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு? 26, 27 இருந்தா எனக்கு ஓகே. ஓகே, ஒரு 29. செல்லாது போப்போ. சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார். என்ன மெயின்டைன் அந்த பண்ணுவாங்க? look- வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? லுக்க தான் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எனக்கு வந்து இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தாதாங்க சார் பயம். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லா அம்மாவுமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார். இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இப்போ நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிம்பாப்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் மோஸ்ட்லி அப்படிதானே சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விடுறா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒரு தடவை கல்யாணம் பண்றீங்க, ஓகே, அவர் தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். எடி செருப்பா நாய். எனக்கு இருக்குல்ல சார் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது தப்பு இல்லைல்ல சார். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. நாத்தனாரை பார்த்து பயம் சார். நாத்தனா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? வில்லேஜ்னால அவங்களையுமே நியர்பை ஏதோ ஒரு வில்லேஜ்ல தான் கொடுத்துருப்பாங்க. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? மாமியாரே விருப்பப்பட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுத்தா கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ஃபாரினுக்கு வேலைக்கு போற பசங்க அங்க இருந்தே ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. சுண்டுனா ரத்தம் வரும். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. அது சாணியை கரைச்சி தொளிக்குது. எங்க இது? நான் பார்த்தது இல்ல. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. எந்த கிராமத்து மாமியார் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? நான் பாஸ்தா செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் வீட்டுக்காரரு ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்காரு. இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா சார்? வீட்டுல மாமனார் மாமியார் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியா நான் தனியா செய்யணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மாமியாரையும் கூட சேர்த்துக்கலாம். அத்தை நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன், நீங்க வந்து எனக்கு வந்து கம்மஞ்சோறாக்கி கொடுங்க, கேப்பக்கூழாக்கி கொடுங்க, நான் அதெல்லாம் சாப்பிட்டது இல்லை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அந்த காசிப்ஸ் வந்து இன்னமும் பேசிட்டு தானே சார் இருக்காங்க. இல்ல இப்ப பேசுறதுக்கு டைமே இல்ல. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இப்போ உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களோட பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா அந்த மாதிரி உணவு முறையா இருப்பாங்க. ஓ, நீ அப்படி வரியா? எந்த இடத்துல உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட நடவடிக்கையில ஒரு சின்ன மாறுதல் எங்கனே இருக்கு. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட
இருக்காது. ஏதாச்சும் விசேஷம் உண்டான்னு கேட்டு நம்மள குத்தியே அவங்க வந்து நம்மள நோகடிச்சிருவாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. இருக்குதான் விசேஷம் உண்டான்னு கேட்கறது இருக்குதான். ஆரோக்கியமான பெண் அப்படின்ற போது விசேஷம் உண்டான்னு கேட்கறது உலகத்துல எல்லாருமே சிட்டி. இங்க வா. அந்த வேர்டை எப்படி கொண்டாந்து பாருங்களேன். ஆரோக்கியமான பெண்ணுனா கருத்தரிக்கணுங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்றீங்க. இப்ப ஆரோக்கியமான பையன், ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நீங்க எதை ஈக்குவாலிட்டின்னு நினைக்கிறீங்க? கணவனோட வீட்ல மனைவி வந்து தங்குறது ஈக்குவாலிட்டி இல்லையா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அதுல வந்து தங்குறதுல உனக்கு என்ன சிரமம்னு கேட்டீங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதுல வந்து வாழ்றதுல உனக்கு என்ன சிரமம்னு கேட்கல. இப்போவும் நீங்க என்னை தங்கத்தான் சொல்றீங்க. அப்ப எங்க இருக்கு உரிமை எனக்கு? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? கிராமத்துல வந்து அந்த சமூகம் அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளேயே இன்னும் ரிலீஜியன் அதுக்குள்ளேயே இன்னும் உள்ளே இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போல. காதல் திருமணம் செய்ய முடியாது. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? சார் இப்ப எல்லாமே கிராமத்துல லவ் மேரேஜ் அப்செட் பண்றாங்க சார். யாருமே அவாய்ட் பண்றது இல்ல. வெரி குட், ஐ லைக் யூ. லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க, வேற காஸ்ட்ல அக்செப்ட் பண்றாங்களான்னு தான் கேக்குறாங்க. டெஃபினட்டா அப்செட் பண்றேன் சார். கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களான்னு. இப்போ அவ ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சரி நான் ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. ஓகேங்களா? காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. எம்பிசி ஒரு பிசி ஒத்துக்குறாங்க. ஒரு எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த எஸ்சிலையுமே 3 பிரிவினர் இருக்கு. அதுல இன்னும் எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என்னது என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்போ இல்லையேன்னு கேட்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். இப்போ நான் பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்குறேன். அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். பெரும்பாலும் ஜாதி இல்ல சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒருவரின் மனநிலையிலிருந்து அதை பார்க்கணும். இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. சொல்ல தெரியல சார். இருக்கு, வெளியே வரல. சரி, இவங்களோட ரியாக்ஷனுக்கு உங்க பதில் என்ன? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். இதில் எனக்கு எந்த ஹர்ட் அது இது நாங்கள் எப்போவுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஒன்று. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இது எனக்கு புதுசு கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்களாம் வந்து படிக்கிறதுல காலத்திலேருந்து இப்போ வரையவே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனும் சார். இடத்துல என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்கன்னு கிடையாது, பசங்க எல்லா இடத்துலையுமே ஒரு இதை வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அவங்க வழியை உங்களுக்கு கடத்திருக்காங்க. பட் அதன் வழியா நீங்க அந்த வழியை உணர்றீங்க, ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்.